அடுத்ததா நம்ம பார்க்க போறது உயிரியல் வகைப்பாடு, பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன். சரிங்களா? அதான் ரெண்டாவது லெசன், ரெண்டாவது சாப்டர். டைவர்சிட்டி இந்த லிவிங் வேர்ல்டு நம்ம பார்த்து டைவர்சிட்டி பார்த்துருக்கோம். டைவர்சிட்டியோடைய யூனிட்ல ரெண்டாவது சாப்டர் தான் பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன், உயிரியல் வகைப்பாடு. இந்த பேர்லயே இருக்கும். அப்படின்னா என்னன்னா, பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் அப்படின்றது, பயாலஜிக்கல்னா ஆர்கனிசம், சரிங்களா, உயிரினங்களை வகைப்படுத்துவது. சரிங்களா? இதெல்லாம் பிளான்ட், இதெல்லாம் அனிமல், இதெல்லாம் பேர்ட்ஸ், இதெல்லாம் ரெப்டைல்ஸ், இந்த மாதிரி வகைப்படுத்தக்கூடிய இதுதான் என்ன சொல்றாங்க, பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் சொல்றோம். சரிங்களா? ரைட் சார். இந்த லெசன்ல நம்ம எதை பத்திலாம் பார்க்க இருக்கிறோம், பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷனை நம்ம எதை பத்திலாம் படிக்க இருக்கிறோம் அப்படின்னா, பேசிஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன், சரிங்களா, அல்லது கிளாசிபிகேஷன் சிஸ்டம், வகைப்பாட்டு முறைகள் என்னென்னலாம் இருக்கு. 2 கிங்டம், 3 கிங்டம், 4 கிங்டம், 5 கிங்டம், அது ஒரு இன்ட்ரோ பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது கிங்டம் மொனிரா, 5 கிங்டம் கிளாசிபிகேஷன்ல வரக்கூடிய உலகம் மொனிரா பத்தி டீடைலா பார்ப்போம். அதுக்கப்புறம் கிங்டம் புரோட்டிஸ்டா, சரியா, இரண்டாவது உலகமா வரும் ஆர்எச் விட்டருடைய வகைப்பாட்டு முறையில. அண்ட் மூன்றாவது கிங்டம் ஃபங்கை, நான்காவது கிங்டம் பிளான்டே, ஐந்தாவது கிங்டம் அனிமேலியா. இதுல கிங்டம் பிளான்டே அண்ட் அனிமேலியா, அதாவது தாவர உலகத்தையும் விலங்கு உலகத்தையும் ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வைரசஸ், வீரியாய்ட்ஸ், லைக்கன்ஸ், பீரியான்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் அடிஷனலா பார்ப்போம். ஓகேவா? இதுதான் இந்த லெசனுடைய, இந்த லெசன்ல நம்ம பார்க்க போற டாபிக். இது புரிஞ்சுச்சா? எஸ் சார். என்னென்ன படிக்க போறோம் சொல்லுங்க இந்த லெசன்ல? பேசிஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன், வகைப்பாட்டு முறைகள், ம் மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, தாவர உலகம், விலங்குலகம் கொஞ்சமா பார்ப்போம். ம் வீரியான், வீரியாய், லைக்கன், இதெல்லாம் பார்ப்போம் சார். வெரி குட், வெரி குட். ஓகேவா? இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து கிளாசிபிகேஷன் சிஸ்டமும் கிங்டம் மொனிராவை பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். சரிங்களா? ரைட், பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பயாலஜி கிளாசிபிகேஷன் உடைய டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸோ கிளாசிஃபை த ஆர்கானிசம் இன்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சிமிலர் கேரக்டர். உயிரினங்களை வந்து அதனுடைய தகுமையான பண்புகள், சரி, அதனுடைய ஒரே மாதிரியான பண்புகளினுடைய அடிப்படையில தகுந்த பிரிவுகளின் கீழ் வகைப்படுத்தக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன். சரி, அது நம்ம புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. ஸோ அதனுடைய பண்புகளின் அடிப்படையில உயிரினங்களை வகைப்படுத்தக்கூடிய முறைக்கு பேர் தான் உயிரியல் வகைப்பாடு, பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். உயிரினங்களை முதலில் புறத்தோற்ற பண்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில் தான். சரியா? அதாவது பேஸ்ட் ஆன் எக்ஸ்டர்னல் மார்பாலஜி. ஜஸ்ட் ஒரு ஆர்கனிசத்தை பாக்குறீங்க, அது பிளான்டோ ஒரு அனிமலோ, சரியா, அதனுடைய மார்பாலஜி எப்படி இருக்கு, அதனுடைய பார்க்கும்போது ஆஹா நல்ல மலர், இலை இப்படி இருக்கு, தண்டு இப்படி இருக்கு, அதனுடைய புறத்தோற்ற பண்புகளின் அடிப்படையில வகைப்படுத்தியவர் யாருன்னா அரிஸ்டாட்டில் தான். இதுக்கு முன்னாடி அதாவது நம்முடைய மனித இனம் இந்த உலகத்துல தோன்றியதில் இருந்தே, சரிங்களா, நிறைய பேர் என்ன, அதாவது மனுஷன் இந்த பூமியில உருவானதுல இருந்தே உயிரினங்களை வந்து வகைப்படுத்தணும், கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்கள் இருந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. சின்ஸ் த டான் ஆஃப் சிவிலைசேஷன் there have been many attempts to classify living organisms. உயிருள்ள உயிரினங்களை நிறைய பேர் நினைக்கிறாங்க இது எப்படி பிரிக்கலாம், அதை அப்படி பிரிக்கலாம், பிரிச்சும் பார்க்கறாங்க. சரிங்களா? It was done instinctively, not using criteria that were scientific but born out of a need to use organism for our own use. அதாவது ஏன் சார் இந்த நிலைமை வந்தது, உயிரினங்களை வகைப்படுத்தணும் அப்படின்றது ஏன் சார் வந்தது, பெரிய சயின்டிபிக் எல்லாம் கிடையாது, அந்த ஏரியாவில் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அவங்க யூஸ் பண்றாங்க இல்லையா, அதுக்காக அவங்க கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்றது வந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஃபார் ஃபுட், ஷெல்டர் அண்ட் கிளாத்திங். இப்ப உணவுக்காக நம்ம உயிரினங்களை பயன்படுத்துறோம், வேட்டையாடி சாப்பிட்றோம், அல்லது நெல் போன்ற பயிரினங்களை பயிரிட்டு சாப்பிட்றோம். அதே மாதிரி தங்கக்கூடிய இடத்துக்காக
வாழக்கூடிய இடத்திற்காக இப்ப என்ன பண்றோம், பெரிய ஒரு கொட்டா போட்டு தங்குறோம். அப்ப அந்த ஒரு கொட்டா போடணும்னா என்னென்னலாம் தேவை, பிளஸ் நம்ம அணிகின்ற ஆடைகள். ஓகே, இதுக்காகத்தான் அந்த காலத்துல உயிரினங்களை மனுஷன் வகைப்படுத்தினான். எந்த ஒரு சயின்டிபிக் ஐடியாவும் கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறமா தான் அரிஸ்டாட்டில் வரார். யாரு அரிஸ்டாட்டில்? யாருன்னு நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடி. உயிரியலின் தந்தை சார். ஆமா, ஃபாதர் ஆஃப் பயாலஜி ஆர் ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜின்னு சொல்றோம் இல்லையா, அவர் வராருப்பா. அரிஸ்டாட்டில் வாஸ் த ஏர்லியஸ்ட் டு அட்டெம்ப்ட் எ மோர் சயின்டிபிக் பேசிஸ் ஃபார் கிளாசிபிகேஷன். அப்ப அதுக்கு முன்னாடி அங்க வாழக்கூடிய மக்கள் அல்லது மனித தோற்றத்துல அவங்களுடைய ஓன் யூஸுக்காகத்தான் ஆர்கனிசத்தை வகைப்படுத்தினாங்க. ஃபர்ஸ்ட் சயின்டிபிக்கா, இதான் முக்கியம். முதல்ல அறிவியல் பூர்வமா உயிரினங்களை வகைப்படுத்துவதற்கான முன்னெடுப்பை எடுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் தான். ஃபர்ஸ்ட் அவர் தான் சயின்டிபிக்கா கிளாசிபிகேஷனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டெம்ப்ட் பண்றார். ஓகே, he used simple morphological characters. இதைத்தான் நான் சொன்னேன். அவர் எளிமையான புறத்தோற்ற பண்புகளை அடிப்படையாக கொண்டுதான் தன்னுடைய வகைப்பாட்டை ஆரம்பிக்கிறார். சரிங்களா? ரைட். இவர் எப்படி வகைப்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அரிஸ்டாட்டிலுடைய கிளாசிபிகேஷன். இவர் என்ன பண்றாரு, ஆர்கனிசத்தை கிளாசிஃபைட் ஆர்கனிசம் இன்டு 2. உயிரினங்களை இவர் 2 வகைகளாக பிரிக்கின்றார். ஒன்னு தாவரங்கள், இன்னொன்னு விலங்குகள். பிளான்டே அண்ட் அனிமலியா. பிளான்ஸும் இன்னொன்னு அனிமல்ஸும் சொல்லிட்டு 2ஆ பிரிக்கிறார். சரிங்களா? அண்ட் இவர் என்ன பண்றாரு, பிளான்ட சரியா அதனுடைய புறத்தோற்ற பண்புகளின் அடிப்படையில் பேஸ்ட் ஆன் மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ், he also divided plants into 3 categories. சரிங்களா? புறத்தோற்ற பண்புகளின் அடிப்படையில தாவரங்களை அரிஸ்டாட்டில் மேலும் 3 பிரிவுகளாக பிரிக்கின்றார். அது என்னென்ன? மரங்கள், புதர் செடிகள், சிறு செடிகள். He classified plants into 3, that is trees, shrubs, herbs. அதாவது இதெல்லாம் சிறு செடி, சும்மா கொஞ்சமா தாங்க இது ஹைட். இது புதர் செடி. சரிங்களா? இது மரம். அந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணார். யாரு? அரிஸ்டாட்டில். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் அனிமலையும் இவர் என்ன பண்றாரு, டிவைட் போகிறார். சரியா? என்னவா டிவைட் பண்ணாரு? அனிமல்ஸ 2ஆ டிவைட் பண்ணாரு. ஒன்னு அனிமல்ஸ் ஹேவிங் ஆர்பிசிஸ், சிவப்பு ரத்தம் உடைய விலங்குகள். இன்னொன்னு சிவப்பு ரத்தம் அற்றவை, அனிமல்ஸ் வித்தவுட் ஆர்பிசி. சரியா? ரெட் பிளட் செல் இல்லாத விலங்குகள் இப்படின்னு தான் பிரிச்சார். இதுதான் யாருடைய வகைப்பாடுப்பா? அரிஸ்டாட்டில். ஆமா, இதுதான் முதல்ல உயிரினங்களை சயின்டிபிக்கா கிளாசிஃபை பண்ண ஒரு அட்டெம்ப்ட் எதுனா அரிஸ்டாட்டிலுடைய வகைப்பாடு தான். ஓகே, இது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? எல்லாரும் இதை வைட்லி அக்செப்ட் பண்ணாங்களா? இல்ல சார். இல்ல. சரியா? அப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஓகே, இது அப்போ ஓகே மாதிரி இருந்தது. அப்ப தாவரங்கள், சிறு செடி, முதல் செடி எல்லாம் பிரிச்சுட்டீங்க, அதுக்குள்ள போயிட்டுலாம் இன்னும் பெருசா அவர் சொல்லல. அதே மாதிரி அனிமலையும் பறக்குதா, ஓடுதா, இந்த மாதிரி எந்த மாதிரியான பண்புகளையும் அவர் பெருசா பண்ணல. அதனால ஃபர்ஸ்ட் சயின்டிபிக்கா ஒன்று கொடுத்தாரே தவிர இது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதானா வைலி நாட் அக்செப்டட் அப்படின்றது. ஓகேவா? இதுதான் அரிஸ்டாட்டில் வகைப்படும். நெக்ஸ்ட் யார் வராருன்னா கார்லஸ் லினேயஸ், 2 kingdom classification. In Linnaeus time, a 2 kingdom system of classification with Plantae and Animalia kingdoms was developed that included all plants and animals respectively. English medium students கண்டிப்பா கையில NCERT புக் வச்சுக்கணும். நான் வாசிக்கும் போது நீங்க அதை பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? ரைட். அப்ப லின்னேயஸ் என்ன பண்றாரு, அவர் எல்லா உயிரினங்களையும் 2 உலகமா பிரிக்கின்றார். என்னென்ன அப்படின்னா பிளான்டே ஒண்ணு, இன்னொன்னு அனிமேலியா. சரிங்களா? இந்த இயர் நம்ம என்சிஆர்டி புக்ல கொடுக்கல, இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கும், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. சரியா? லின்னேயஸ் என்ன பண்றாரு, 2 உலகமா உயிரினங்களை பிரிக்கிறாரு. ஒண்ணு தாவர உலகம், இன்னொன்னு விலங்கு உலகம். கிங்டம் பிளான்டே அண்ட் அனிமேலியா. சரிங்களா? அப்ப எல்லா தாவரங்களையும் எங்க வச்சாரு?
ஆல் பிளான்ஸ் தாவர உலகத்துல. தாவரத்துல வச்சார். எல்லா விலங்குகளையும் தூக்கி வந்து எங்க வச்சார்? விலங்குலகத்துல. அவ்வளவுதான், வேற எதையும் அவர் பெருசா பண்ணலைங்க. சரிங்களா? ரைட். ஆனாலும் கொஞ்ச காலத்துக்கு, சரியா, கொஞ்ச காலகட்டத்துக்கு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வகைப்பாடாக இருந்தது. அந்த காலகட்டத்துல மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, மாறிடுச்சு. சரிங்களா? ரைட் சார். ஒரு 2 உலக வகைப்பாடு கொஞ்ச நாள் இருந்ததுன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் அது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏன் சார் இந்த 2 கிங்டம் கிளாசிபிகேஷன் வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னா, ஒரு சில குறைபாடுகள் அங்க இருந்தது, டிராபேக்ஸ் கொஞ்சம் இருந்தது. The system did not distinguish between the eukaryotes and prokaryotes. அதாவது இரண்டுலக வகைப்பாடானது புரோகாரியாட்டுகள் மற்றும் யூகாரியாட்டுகள் என்ற வித்தியாசத்தை எடுத்து சொல்லவில்லை. சரியா? இப்ப பிளான்ட் அனிமல் தான் பிரிச்சாரு, தாவரங்கள் விலங்குகள் தான் பிரிச்சாரு. அந்த தாவரத்துல ஒரு செல் கொண்டவை பல செல் கொண்டவைன்னு பிரிச்சாரானா இல்ல. அந்த தாவரங்கள்ல அல்லது விலங்குகள்ல புரோகாரியாட்டா யூகாரியாட்டா பிரிச்சாருன்னா இல்ல. இது இது 2 கிங்டம் கிளாசிபிகேஷன் உடைய டிராபேக்ஸா கருதப்படுகிறது. ஓகேவா? புரிஞ்சுச்சா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? எஸ் சார். அதுக்கப்புறம் யூனிசெல்லார் அண்ட் மல்டி செல்லார் ஆர்கனைசம், ஒரு செல் கொண்டவையா பல செல் கொண்டவையா அப்படின்றத அவருடைய இரண்டுலக வகைப்பாட்டுல அவர் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஒளிச்சேர்க்கை புரிபவை, ஒளிச்சேர்க்கை செய்யாதவை, போட்டோசிந்தட்டிக் அண்ட் நான் போட்டோசிந்தட்டிக். ஃபார் எக்ஸாம்பிள், கிரீன் ஆல்கே இருக்கு, பச்சை பாசிகள் இருக்கு. அது ஒளிச்சேர்க்கை செய்யுமா? எஸ் சார். அது பிளான்ட்ல தானே வருது, வருதா? பிளான்ட் தானேமா. ஆல்கே வந்து பிளான்ட் கிங்டத்துல தானே வரும். சார். அதுவே எனக்கு டவுட் தான்றீங்களா? ஆல்கேன்றது பிளான்ட் கிங்டம் தான் வரும். ரைட். ஃபங்கை, பூஞ்சைகள் எந்த கிங்டம்ல வரும்? பிளான்ட் அனிமலா? ஃபங்கை பிளான்டா அனிமலா? ஒரு பெரிய கேள்வி கேட்டேன், சொல்லுங்க. முனிரா. கிங்டம் ஃபங்கைன்னு தனியா வச்சிருக்காங்க சார். கிங்டம் ஃபங்கைன்னு தனியா வச்சுக்கிறாமா? இன் ஜெனரல் பொதுவா பூஞ்சை தாவர உலகத்தின் கீழ் வருமா விலங்குலகத்தின் கீழ் வருமா? விலங்குலகமாமா? சும்மா சொல்லுமா, நம்ம தானே பேசுறோம். தாவர உலகம் சார். தாவர உலகம் தான்டா ராஜா. சரியா? ஜெனரலா ஃபங்கை எதுலதான் வரும்? தாவர உலகத்தின் கீழே தான் வரும். ஆனா ஆல்கே மாதிரி அது போட்டோசிந்தசிஸ் செய்யுமா? பாசிகள் போல அவைகள் ஒளிச்சேர்க்கையை மேற்கொள்ளுமா? கிடையாது, அது ஒளிச்சேர்க்கை செய்யாது. அப்ப இவருடைய கிளாசிபிகேஷன்ல பிளான்ட்ஸுக்கு கீழே எது எதெல்லாம் போட்டோசிந்தட்டிக், எது எதெல்லாம் நான் போட்டோசிந்தட்டிக் அப்படின்ற வித்தியாசத்தை யார் சொல்லல? யாரா சொல்லல? லின்னேயஸ் சொல்லல. இதெல்லாம் 2 கிங்டம் கிளாசிபிகேஷனுடைய டிராபேக்ஸா கருதப்படுகிறது. என்னென்னலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டிராபேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ப்ரோகாரியாட்டா யூகாரியாட்டா என டிஃபரன்ஷியேட் பண்ணல, வேறுபடுத்தி காட்டல. ஒரு செல் கொண்டவையா பல செல் கொண்டவையா என வேறுபடுத்தி காட்டல. போட்டோசிந்தட்டிக்கா நான் போட்டோசிந்தட்டிக்கா என வேறுபடுத்தி காட்டல. இது மூணும் தாண்டா 2 கிங்டம் கிளாசிபிகேஷனுடைய டிராபேக்கா சொல்றோம். அப்ப நமக்கு கேள்வி எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல கொடுத்துருப்பாங்க. பின்வரும் கூற்றுகளில் எது இரண்டுலக வகைப்பாட்டின் குறைபாடாக கருதப்படுவது கிடையாதுன்னு கொடுப்பான். அப்ப இந்த 3 ஆப்ஷன் அங்க இருக்கும், இன்னொரு ஆப்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. ஓகேவா? அப்ப இந்த ஒவ்வொரு லைனையும் நீ மனப்பாடம் பண்ணி கரெக்டா மைண்ட்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கிங்க. இனிமேட்டு வரக்கூடிய தேர்வுகள்லாம் உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாதான். இந்த வருஷமே பாட்னி கொஸ்டின் அப்படிதான் இருந்தது. சரிங்களா? கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப இந்த கான்செப்ட் ஓகேவா? புரிஞ்சுச்சா? ரைட்பா. இரண்டுலக வகைப்பாட்டில் உயிரினங்களை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் என வகைப்படுத்துவது எளிது. ஆனால் ஏராளமான உயிர்கள் இந்த வகைப்பாட்டில் எந்த பிரிவிலும் வரவில்லை. இது ஒரு குறைபாடாக கருதப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இன்டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வாஸ் ஈஸிலி டன்
and was easy to understand, but a large number of organisms did not fall into either category. For example, சார் தாவரத்திலையும் உலகத்திலையும் வராது, விலங்கு உலகத்திலையும் வராது, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சொல்லுங்க சார். இது பிளான்ட்லயும் வராது, அனிமல்லயும் வராது, ஏதாவது ஒண்ணு சொல்றாஜா. வைரஸ் சார். வைரஸ், வெரி குட். அப்புறம் கேட்கல சாரி மேம், மைக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன். வைரஸ், லைக்கனு, யூஸ்வலா லைக்கனு பிளான்ட்ல தான் வைப்பாங்க. அப்புறம் வீரியான், வீராய்டு, சரியா, யூக்ளினா, அமீபா, புரியுதுங்களா? அதெல்லாம் அப்ப சார் இது வந்து அப்ப பெரிய இந்த மாதிரியான நிறைய டிராபேக்ஸ் கொண்டு இருந்தது. எது? டூ கிங்டம் கிளாசிபிகேஷன். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. The two kingdom classification used for a long time was found inadequate. சார் இந்த மாதிரியான குறைபாடுகள்லாம் இருக்கும்போது ரொம்ப நாளைக்கு இந்த இரண்டுலக வகைப்பாட்டை நாம பயன்படுத்த முடியுமானா கிடையாது. ரொம்ப நாளைக்கு டூ கிங்டம் கிளாசிபிகேஷனே கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதாப்பா? Yes, sir. ரைட். இது தவிர செல்லின் அமைப்பு, செல் சுவரின் தன்மை, ஊட்டச்சத்து முறை, வாழ்விடம், இனப்பெருக்க முறைகள் மற்றும் பரிணாம உறவுகள் முதலிய பண்புகளை சேர்ப்பதற்கான ஒரு தேவை ஏற்பட்டது. அப்ப நீங்க ஒரு ஆர்கனிசத்தை வந்து கிளாசிபிகேஷன் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்னென்னலாம் சேர்க்கணும் அப்படின்னா, besides cross morphology, a need was also felt for including other characteristics like cell structure, nature of wall, mode of nutrition, habitat, methods of reproduction, evolutionary relationship. சரியா? இதெல்லாம் நீங்க சேர்த்து ஒரு வகைப்பாட்டை வெளியிட்டீங்கன்னா தான் நல்ல வகைப்பாடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நீட் ஏற்பட்டது. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட், classification system for the living organism have hence undergone several changes over the time. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டு கொண்டே வந்தது. கிளாசிபிகேஷன் பண்றதுக்கு இதை இப்போ மாத்துறோம். இப்போ நம்ம சொல்றோம்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன், இது செகண்ட் வெர்ஷன், இது தேர்ட் வெர்ஷன் சொல்லிட்டு போறோமா இல்லையாப்பா? இது 1. இது 2.0, இது 3.0 சொல்றோமா? அந்த மாதிரி வகைப்பாட்டுக்கும் என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டிய டைம் வந்தது. சரிங்களா? ரைட். The number and nature of other kingdoms have also been understood differently by different scientists over the time. அப்ப அந்தந்த காலகட்டத்துல வாழ்ந்த அறிவியல் அறிஞர்கள் அப்பப்போக்கே நீடுக்கேற்ப, அவங்களுடைய தேவைக்கேற்ப கொஞ்சமா வகைப்பாட்டுல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியதாக இருந்தது. சரிங்களா? ரைட். அடுத்தது, பிரச்சார்பு உயிரினங்களை தற்சார்புகளை சேர்த்து ஒன்றாக வகைப்படுத்தினார். யாரு? ஆமா, ஹெட்ரோட்ரோப்ஸ். யாரு? பூஞ்சைகள் வந்து தங்களுக்கு தேவையான உணவை தயாரிச்சுக்காது, அதனால போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. ஆனா அதுக்கு அந்த எங்க வச்சுட்டாரு? ஜெனரலாவே பிளான்ட் இடத்துல வச்சுட்டாரு. ஓகேவா? ரைட். அடுத்தது, மூன்றுள்ள வகைப்பாடு நமக்கு என்சிஆர்டில இல்ல, அதனால ஜஸ்ட் தெரிஞ்சுக்கும். ஓகேவா? என்சிஆர்டில 3 கிங்டம் கிளாசிபிகேஷன் பெருசா கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால ஜஸ்ட் ஒரு வாட்டி லைட்டா பார்த்துக்கோ. எர்னஸ்ட் எக்கல் அப்படின்றவர் தான் 1866 இந்த வகைப்பாட்டை தந்தாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, தாவர உலக விலங்குலகத்துல இருந்து புதுசா ஒரு உலகத்தை பிரிச்சாரு. அது கிங்டம் புரோட்டிஸ்டா. சரியா? புரோட்டிஸ்டா, பிளான்டே அண்ட் அலிமேலியா, இது 3 கிங்டம் கிளாசிபிகேஷன் எர்னஸ்ட் எக்கலுடைய வகைப்பாட்டு. சார் இவர் புரோட்டிஸ்டாவில் எது சார் எடுத்தாந்து வச்சாரு? புரோட்டிஸ்டா என்ற உலகம் தனியா பிரிச்சாரு, அதுல எதெல்லாம் உள்ள எடுத்தாந்து வச்சாரு? புரோட்டிஸ்டா கிங்டம் இன்க்ளூட்ஸ் பங்கை, புரோட்டோஜோவா, பாக்டீரியா, ஸ்லைம் மோல்டு. பூஞ்சைகள், புரோட்டோஜோவாக்கள், பாக்டீரியங்கள், ஸ்லைம் மோல்டுகள் போன்ற உயிரிகளை உலகம் புரோட்டிஸ்டாவின் கீழ் வச்சார். யாரு? இதுதான் 3 கிங்டம் கிளாசிபிகேஷன் சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த ஜெனரேஷன் 1956 கோப்லாண்ட் அப்படின்ற ஒரு மொத்தமா உயிரினங்களை 4 உலகமா பிரிச்சார். ஓகே, கோப்லாண்ட் divided organisms into
4 கிங்டம்ஸ். அது என்னன்னா புரோட்டிஸ்டால இருந்து இன்னொரு உலகத்தை தனியா பிரிக்கிறார். ரைட், நான் பேசுறது கேக்குதா பாருங்க, வாய்ஸ் ஆடிபிளா? எஸ் Yes, சார். sir. சரி, ரைட் பா. அப்ப கோப்லாண்ட் என்ன பண்றாரு, எர்னஸ்ட் ஹெக்கல் தந்த புரோட்டிஸ்டாவை மேலும் ஒண்ணு டிவைட் பண்றாரு. அதுல இருந்து உருவானதுதான் மொனிரா அப்படின்ற ஒரு புது உலகத்தை அவர் கொண்டு வராரு. இந்த மொனிரா அப்படின்ற உலகத்துல எதெல்லாம் கோப்லாண்ட் தனியா பிரிச்சாரு அப்படின்னா, ப்ரோகாரியாட் ஆர்கனைசம், யூபாக்டீரியா, சைனோபாக்டீரியா, ஆர்கிபாக்டீரியா, இது எல்லாத்தையும் எந்த உலகத்துக்கு கீழே வச்சாரு கோப்லாண்ட் அப்படின்னா, கிங்டம் மொனிரா. பிளஸ் இது கூட ப்ளூ கிரீன் ஆல்கே, நீல பசும் பாசிகளையும் என்ன பண்ணாரு, கிங்டம் மொனிராவின் கீழே வச்சார். ஓகேவா? இதான் யாருடைய வகைப்பாடு? சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் நாயா, இது வரைக்கும் இப்ப கூட நிறைய வந்துருச்சு. நீங்க இந்த ஸ்டேட் போர்ட்ல பாத்தீங்கன்னா புதுசா வகைப்பாடு படிச்சிருப்பீங்க. என்னென்ன வகைப்பாடுலாம் படிச்சீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 11th படிச்சிருப்பீங்களே, படிச்சீங்களா இல்லையா? எஸ் சார். என்ன வகைப்பாடு ஆனந்தி சொல்லு ஆனந்தி. மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, பிளான்டே, அனிமேலியா அப்படின்னு சொல்லிட்டு 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பண்றாங்க சார். அதுக்கப்புறம் வேற வகைப்பாட்டு முறையெல்லாம் வந்துச்சு. பெந்தமூக்கர் கிளாசிபிகேஷன், APG3 கேள்விப்பட்டிருக்கீங்களா? APG இருக்கா இல்லையா? ரைட்டுப்பா, இது லேட்டஸ்டா வந்துச்சு. இருந்தாலும் நம்ம NCERT-ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் நமக்கான பைபிள், குரான், பகவத்கீதா எல்லாம் அதான். NCERT-ல என்ன வச்சுறானோ அதான் நம்ம படிக்கணும். ரைட். 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் வந்து கொடுத்தது யாருன்னா விட்டேகர் 1969. இந்த given by R.H. விட்டேகர். இவர் வந்து ஆர்கனைசேஷன் Sir, voice 5 break ஆகுது. உலகமா பிரிக்கிறாரு. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வாய்ஸ் பிரேக் ஆகுதா? கொஞ்சம் பவர் கட் ஆகி வந்தது. இப்ப பாருங்க, Yes, sir. கரெக்டா இருக்கா? Yes, sir. சரிப்பா. R.H. விட்டேகர் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வகைப்பாட்டு முறையை கொடுத்தவர் தான் இவரு. அவர் என்ன பண்றாரு, ஆர்கனைசத்தை மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா அப்படின்னு 5 உலகமா பிரிக்கிறார். சரிங்களா? இதுதான் R.H. விட்டேகருடைய வகைப்பாடு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு கிரிட்டீரியா. சார், எதன் பேசிஸ்ல இங்க பார்த்துட்டு அப்புறமா இதுக்குள்ள வரலாம். எதன் அடிப்படையில இவர் இந்த 5 உலகங்களை பிரிச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். The main criteria for classification used by him include செல் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. செல்லினுடைய அமைப்பு, பாடி ஆர்கனைசேஷன், சரிங்களா, உடல அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இங்க தாளஸ் உருவாக்கம் கொடுத்துருக்குமா, ரைட், பாடி ஆர்கனைசேஷன், உடலை உருவாக்கம் அப்படின்னு மாத்திக்கங்க. அதுக்கடுத்தது மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஓகே, உணவூட்ட முறை. அதுக்கு அடுத்தது இனப்பெருக்கம், ஓகே, அதாவது ரீப்ரொடக்ஷன். அதுக்கு அடுத்தது பைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப். ஓகே, இந்த 5 முக்கியமான அடிப்படையாக கொண்டுதான் 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் உருவாக்கப்பட்டது. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து செல் அமைப்பு. நம்ம மீடியம் புக்ல என்ன கொடுத்துருக்கேன், ஒரே நிமிஷம். செல் அமைப்புக்கு அப்புறம் நீங்க என்னன்னு எழுதிக்கீங்க அப்படின்னா, செல் ஸ்ட்ரக்சர் கமா பாடி ஆர்கனைசேஷன், அதாவது உடலை உருவாக்கம்னு எழுதிக்கும். தாலஸுக்கு பதிலா என்னன்னு எழுதுங்க தமிழ் மீடியம் புக்ல, நம்ம புக்ல இதை அடிச்சுட்டு உடலை உருவாக்கம்னு எழுதுங்க.
நோட் பண்ணீங்களா? எஸ் சார். அப்புறம் ஐயோ புக்ல தப்பா கொடுத்துட்டாரு அப்புறம் நாளைக்கு சொல்லக்கூடாது, இப்பயே சொல்லிடுறேன், கண்டிப்பா மாத்திக்கும். சரிங்களா? ரைட். அப்ப கேள்வி வந்திருக்குடா தம்பி, அதனாலதான் இந்த இடத்துல நான் அழுத்தம் திருத்தமா மறுபடியும் சொல்றேன். அப்ப எப்ப உங்களுக்கு கேள்வி டிஃபிகல்ட்டா எப்படி கேட்பாங்கன்றத நான் சொல்லிடுறேன். 5 வகைப்பாட்டு முறை எந்த பண்புகளை அடிப்படையாக கொண்டிருப்பது இல்லை அப்படின்னு கொடுத்துருவான். அப்ப இந்த 5 இருக்கும் ஆப்ஷன்ல, இது இல்லாம இன்னொன்னு கொடுத்திருப்பான், அதுதான் ஆன்சரா வந்து முடியும். சரியா? அப்ப மெயின் கிரைட்டீரியா ஃபார் 5 கிங்டம் கிளாசிபிகேஷன்: cell structure, body organization, mode of nutrition, reproduction and phylogenetic relationship. இந்த 5 பண்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் 5 உலக வகைப்பாடு. இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ் சார். சரிப்பா. இப்ப எப்படி பிரிச்சிருக்காரு அப்படின்றத இந்த டேபிள நம்ம பார்க்கலாம். ஓகே, பாருங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த 5 கிங்டம், 5 உலக வகைப்பாட்டின் பண்புகள் அப்படின்றது அர்த்தம். இங்கிலீஷ் மீடியம் அப்படியே புக்ல என்சிஆர்டி புக் பாருங்க, நான் அப்படியே இங்கிலீஷ் தமிழ்ல ரெண்டுத்துலயுமே சொல்லிக்கிறேன். ரைட். ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டர்ஸ்ல வந்து செல் அமைப்பு, செல்லுடைய டைப். ஓகே, இங்க பாருங்க, ஒரே நிமிஷம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து செல் ஸ்ட்ரக்சர். இங்க பாருங்க, கிங்டம் மொனிரா, கிங்டம் புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. அதுக்கு நேரா இருக்கிறது நீங்க பார்க்கணும். ஓகே. ப்ரோகேரியாட் மொனிரா அப்படின்றது என்ன மாதிரியான செல் டைப்னா ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனிசம். நம்ம ஏற்கனவே சொன்ன ப்ரோகேரியாட்னா என்னப்பா? தொல்லுட்கரு உயிரிகள்னா என்ன? டெஃபினிஷன் ஃபார் ஐ நீட் டெஃபினிஷன் ஃபார் ப்ரோகேரியாட். சவ்வால் சூழப்படாத உட்கருகணம். சவ்வால் சூழப்படாத உட்கரு. வேற? பொய் உட்கரு உயிரி. பொய் உட்கரு உயிரிகள். ஓகே. பிரைமிட்டிவ் நியூக்ளியஸ், அதுதான் ப்ரோகேரியாட்னு சொல்றோம். ரைட்டா? அப்ப மொனிரா உலகத்தின் கீழ் வைக்கப்பட்டுள்ள உயிரினுடைய செல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரோகேரியாட்டாக இருக்கும். ரைட்டா? அதுக்கு அடுத்தது புரோட்டிஸ்டா, கிங்டம் புரோட்டிஸ்டா, யூகேரியாட். என்ன யூகேரியாட் அப்படின்னா யூனிசெல்லுலார் யூகேரியாட், அதாவது ஒரு செல் தன்மை கொண்ட யூகேரியாட்டுகள் அனைத்தும் உலகம் புரோட்டிஸ்டாவின் கீழே வைக்கப்பட்டிருக்கு. புரிஞ்சுச்சா? ஆல் யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ் கம்மிங் அண்டர் கிங்டம் புரோட்டிஸ்டா, மறக்காதீங்க. அதுக்கு அடுத்தது உலகம் மொனிரா புரோட்டிஸ்டாக்கு அடுத்தது ஃபங்கை, பிளான்ட், அனிமல், இது எல்லாமே மல்டி செல்லுலார் யூகேரியாட். சரிங்களா? அதாவது பூஞ்சைகள், தாவரங்கள், விலங்குகள், இவை மூன்றுமே பல செல் கொண்ட யூகேரியாட்டுகளை குறிக்கும். ஓகேவா? ஒரு ஐடியா கிடைச்சுதா? மொனிரா எடுத்துக்கிட்டா கம்ப்ளீட்டா ப்ரோகேரியாட், புரோட்டிஸ்டா எடுத்துக்கிட்டா யூனிசெல்லுலார் யூகேரியாட், ஒரு செல் கொண்ட யூகேரியாட். அதுக்கு அடுத்தது பூஞ்சை, தாவர உலகம், விலங்குலகம், இது மூணுமே பல செல் கொண்ட யூகேரியாட். இந்த பேசிக்கான திங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, இதுதான் அடிப்படை. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். ரெண்டாவது செல் சுவால், செல் வால். செல் வால்ல என்னென்ன காம்போனன்ட் இருக்கும், அது எந்தெந்த கிங்டத்துல எப்படி வச்சிருக்காரு, அதான் ரெண்டாவது நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து செல்லுலோஸ் அற்றவை, நான் செல்லுலோசிக் செல் வால். மொனிரா வந்து நான் செல்லுலோசிக், செல் சுவர் வந்து செல்லுலோஸ் அல்லாத பொருளால் ஆனது, அது பாலிசாக்கரைடு பிளஸ் அமினோ அமிலத்தால் ஆனதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பாக்டீரியாவுடைய செல்வால் என்னன்னு சொன்னோம்பா, தெரியுமா? பாக்டீரியா இருக்குல்ல, ப்ரோகேரியா இருக்குல்ல, பாக்டீரியா, அதோடைய செல் சுவர் எதால் ஆனது? ஆமாப்பா, அது ஒரு பாலிசாக்கரைடு. எஸ், புரிஞ்சுக்குங்க. அப்ப ப்ரோகேரியாட், அதாவது கிங்டம் மொனிராவை பொறுத்த மட்டும் இல்ல செல்லுலோஸ் இருக்காது. பிளான்ட் செல்ல மட்டும்தான் செல்லுலோஸ் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால என்ன சொல்றாங்க, நான் செல்லுலோசிக் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதனால ஆனதுன்னா பாலிசாக்கரைடு பிளஸ் அமினோ அமிலங்களால் ஆனதுதான் மொனிராவுடைய செல் சுவார். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்
கிங்டம் புரோட்டிஸ்டாவுடைய செல்வால் எப்படி இருக்கும்? present in some organisms. ஒரு சில உயிரினங்களில் மட்டுமே புரோட்டிஸ்டாவில் செல்வால் காணப்படும். பெரும்பாலான உயிரினங்கள்ல என்ன இருக்காது? செல் சுவர் காணப்படாது. எங்க? கிங்டம் புரோட்டிஸ்டா. ஓகேவா? மூணாவது ஃபங்கை. ஃபங்கைல செல்வால் இருக்கும். present with chitin. பூஞ்சைகளின் செல் சுவர் கைட்டின் என்ற வேதிப்பொருளால் ஆக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ரைட், பார்த்துக்கோ. அடுத்தது தாவரங்கள் தான் என்னது? செல் சுவர் எதால் ஆனது? இன் பிளான்ட் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். cellulose. இன் அனிமல் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்வால் கிடையாது. அனிமலுக்கு செல்வால் கிடையாது. செல் சுவர் விலங்குகளுக்கு கிடையாது. ஓகேவா? இப்ப இந்த ரெண்டாவது செல்வால் பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Yes, sir. ரைட். அடுத்தது நியூக்ளியார் மெம்பரேன், உட்கரு சவ்வு. இங்கிலீஷ்ல நியூக்ளியார் மெம்பரேன். நியூக்ளியார் மெம்பரேன் பொறுத்த வரைக்கும் ப்ரோகாரியாட், அதாவது மொனிராவில் இருக்காது. ஏன்னா ட்ரூ நியூக்ளியஸ் இல்லைன்னு சொன்னோமா? புரியுதா? ட்ரூ நியூக்ளியர் மெம்பரேன் எங்க இருக்காது? கிங்டம் மொனிராவில் இருக்காது. ஆனா புரோட்டிஸ்டா வரும்போது, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமலியாலாம் நியூக்ளியார் மெம்பரேன் இஸ் பிரசன்ட். நியூக்ளியர் மெம்பரேன் எக்ஸப்ட் கிங்டம் மொனிரா, மற்ற 4 உலகத்திலும் நியூக்ளியார் மெம்பரேன் இருக்கும்னு அர்த்தம். அப்ப இது தவிர மற்ற எல்லாமே யூகாரியாட் அப்படின்றது தான் அர்த்தம். புரிஞ்சுச்சா? எஸ் சார். அடுத்தது பாடி ஆர்கனைசேஷன், உடல் உருவாக்கம் அல்லது உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். செல்லால் ஆக்கப்பட்டிருக்கும். பாக்டீரியா ஒரு செல், சரியா? அந்த மாதிரி செல் மாதிரியான கட்டமைப்பை கொண்டதுதான் கிங்டம் மொனிரா. ஓகே, செல்லுலார் பாடி ஆர்கனைசேஷன் பிரசன்ட் இன் மொனிரா. நெக்ஸ்ட் புரோட்டிஸ்டாவும் எப்படிதான் இருக்கும்? அதே மாதிரி செல்லுலார் டைப்பா தான் இருக்கும். ஓகே, செல் மாதிரி. இது ஒரு செல், அமீபா ஒரு செல்லு, அதுக்கப்புறம் யூக்ளினா ஒரு செல்லு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டா? ஆனா ஃபங்கை வரும்போது மல்டி செல்லுலார். சரிங்களா? மல்டி செல்லுலார் அண்ட் லூஸ் டிஷ்யூஸ். சரிங்களா? அப்படியே சாஃப்டா இருக்கும், ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. அங்க பல செல் கொண்டது, எளிமையான தளர்ந்த நிலையில திசுக்கள் காணப்படும். ரைட்டா? அதுக்கு அடுத்தது பிளான்ட் வரும்போது டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆர் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அதாவது தாவரங்கள்ல வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு திசு, வெவ்வேறு வகையிலான திசுக்கள் இருப்பதை பார்க்கலாம். ஆக்க திசு, நிலைத்த திசு பார்க்கலாம். அதே மாதிரி ஆர்கன், இலை, தண்டு, லீஃப், ஸ்டெம், ரூட்டு, இந்த மாதிரி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஓகேவா? அதுவே அனிமல் கிங்டத்துல வரும் பொழுது டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். சரியா? உறுப்பு மண்டலங்கள். நம்ம என்னென்னலாம் படிக்கிறோம்? சர்க்குலேட்டரி சிஸ்டம் படிக்கிறோம், நியூரல் சிஸ்டம் படிக்கிறோம். இந்த மாதிரி சரிங்களா மண்டலங்களோடு அமைஞ்சதுதான் கிங்டம் அனிமேலியா. ஓகேவா? புரிஞ்சுச்சா? பாடி ஆர்கனைசேஷன் புரிஞ்சுச்சா? ரைட்டுப்பா. அதுக்கு அடுத்தது மோட் ஆஃப் நியூட்ரிஷன். எந்த வகையிலான உணவூட்ட முறையை இந்த உலகத்தின் கீழ் வரம்பவை செய்கின்றன அதை சொல்றோம். ஃபர்ஸ்ட் கிங்டம் மொனிரா ஆட்டோட்ரோபிக்கா இருக்கலாம். ஆட்டோட்ரோபிக்னா சுயஜீவிகள், தற்சார்பு ஊட்டமுறை கொண்டவை, எப்படி வேணாலும் சொல்லலாம் சார். அதுல எப்படி சார் அந்த பாக்டீரியா போன்ற ப்ரோகாரியாட்ஸ், மொனிரா வகையினங்கள் எப்படி சார் தங்களுக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்குது அப்படின்னா, ஒரு சில பாக்டீரியங்கள் வேதி சேர்க்கை செய்வோம். கீமோ சிந்தட்டிக் இன் நேச்சர். கீமோ சிந்தட்டிக்னா வேதி சேர்க்கை மூலம் தங்களுக்கு தேவையான உணவை தயாரித்துக் கொள்வது. அண்ட் ஒரு சில பாக்டீரியங்கள் ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய தன்மை கொண்டதாக இருந்திருக்கும். அதனாலதான் பாக்டீரியா, அதாவது மொனிராவை பொறுத்த மட்டும் இல்ல, அவைகள் ஆட்டோட்ரோபிக்கா இருக்கலாம் அல்லது எட்டிரோட்ரோபிக். எட்டிரோட்ரோபிக்னா பிரச்சார்பு ஊட்ட முறைன்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட்டு. எப்படி சார் இந்த மொனிரா வகை உயிரினங்கள் பிரச்சார்பு ஊட்ட முறையில் உணவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னா, சாப்ரோபைட்டிக் ஆர் பாராசைட்டிக். அதாவது மட்குண்ணி, ஏதாவது மக்கி போன பொருள், சாப்ரோபைட்னா அதான் அர்த்தம். இப்ப மக்கி போன பொருள் இருந்து ஃபுட்டை எடுத்துக்கும்.
அல்லது ஒட்டுண்ணி மனிதனுக்கு மேல பாக்டீரியா ஒட்டி கொண்டு வாழ்ந்து தங்களுக்கு தேவையான உணவை எடுத்துக்கொள்ளும். ஓகே, இப்ப நாம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இன் கிங்டம் மொனிரா பார்க்கும்போது இட் மே பி ஆட்டோட்ராபிக் அண்ட் ஹெட்ரோட்ராபிக் as well as ஹெட்ரோட்ராபிக்கா இருக்கலாம். அவைகள் சுயசார்பு தன்மை கொண்டதாகவோ, ஃபார் எக்ஸாம்பிள் கீமோசிந்தட்டிக் அண்ட் போட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா, ஆர் ஹெட்ரோட்ராபிக் இட் மே பி சாப்ரோபைட்டிக் ஆர் பாராசைட்டிக்கா இருக்கலாம். புரிஞ்சுச்சா? இது ஃபர்ஸ்ட் ஒன்னு. நெக்ஸ்ட் கிங்டம் புரோட்டிஸ்டா. ஸோ கிங்டம் புரோட்டிஸ்டாவை பொறுத்த மட்டும் இல்ல, அங்கேயும் ஆட்டோட்ராபிக்காவும் இருக்கும், ஹெட்ரோட்ரோபிக்காவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒளி இருக்கும் போது யூக்ளினாலாம் ஒளி சேர்க்கை செய்யும், போட்டோசிந்தசிஸ். யூக்ளினா என்ன பண்ண perform photosynthesis in the presence of light. When absence of light, ஒளி இல்லாத போது யூக்ளினா சின்ன சின்ன நுண்ணுயிரிகளை உணவாக எடுத்துக்கொள்ளும். அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்க, கிங்டம் புரோட்டிஸ்டாவில் ஆட்டோட்ரோபிக்கும் இருக்கு, ஹெட்டரோட்ரோபிக்கும் இருக்கு. புரிஞ்சுச்சா? Yes, sir. நெக்ஸ்ட் ஃபங்கை கம்ப்ளீட்லி ஹெட்டரோட்ராபிக். ஏன்னா அதுல என்ன இல்ல, குளோரோபிளாஸ்ட் கிடையாது, பசுங்கணிகம் பூஞ்சைகளில் காணப்படாது. பச்சை நிறமிகள் குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஆப்சன்ட் இன் ஃபங்கை. பச்சை நிறமிகளும் பூஞ்சைகள்ல காணப்படாது. அப்ப இது கம்ப்ளீட்டா ஹெட்ரோட்ரோப்ஸா தான் இருக்கும். அப்ப எப்படி சார் உணவு எடுத்துக்கும்? சாப்ரோபைட்டிக், அதாவது மக்கி போன பொருட்கள்ல இருந்து உணவு எடுத்துக்கும், ஆர் பாராசைட்டிக், சரிங்களா, ஒட்டுண்ணியாக வாழ்ந்தும் தங்களுக்கு தேவையான உணவை எடுத்துக்கொள்ளும். ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்தது தாவரங்கள் பெரும்பாலும் ஆட்டோட்ரோபிக்கா தான் இருக்கும். சரியா? ஒரு சில என்ன பண்ணோம், பார்ஷியலி ஆட்டோட்ரோபிக்கா இருக்கும். பூச்சி உண்ணும் தாவரங்கள்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பிளான்ஸ் photosynthetic in nature, it means autotrophic in nature. புரிஞ்சுச்சா? அடுத்தது அனிமல் கிங்டம் பொறுத்த மட்டும் இல்ல, மோஸ்ட்லி ஹெட்ரோட்ரோப்ஸ் தான். ஏன்னா அவங்க கிட்ட என்ன இல்ல, ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாது, பச்சையும் கிடையாது. அதனால பிரச்சார்பு ஊட்ட முறையை தான் மேற்கொள்ளும். அது உணவை எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா ஹோலோசோயிக் உணவு ஊட்ட முறை. ஹோலோசோயிக்னா என்ன தெரியுமா? உணவு கவளங்களாக வாய் வழியாக உள்ள எடுத்துக்கொள்ளப்படும். சரியா? அதான் ஹோலோசோயிக். மற்றும் சாப்ரோபைட்டிக், ஒட்டுண்ணி சார்ந்து வாழக்கூடியவைகளாக இருக்கும். மற்ற உயிரினங்களை, விலங்குகள், இப்போ நம்ம உணவுக்காக நம்ம என்ன பண்றோம், தாவரங்களை தான் சார்ந்து வாழ்றோம் அப்படி இருக்கும். ஓகேவா? இந்த டேபிள்ல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். அப்ப எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? Yes, sir. Yes, sir. ஓகே, இந்த டேபிள் தெளிவா இருங்க, கொஸ்டின்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இதெல்லாம் அதிகம். ஓகே, ரைட். சரிப்பா, இதுலயும் ஒரு சில டிராபேக்ஸ் இருக்கும்ல, அதையும் நம்ம பார்க்கிறோம், மற்றதையும் பார்க்கலாம். The 3 domain system has also been proposed that divides the kingdom Monera into 2 domains, leaving the remaining eukaryotic kingdoms in the 3rd domain, and thereby 6 kingdom classification. You will learn about this system in detail at higher classes. சார், இதுக்கு அப்புறமா ஒரு வகைப்பாடு வந்தது. என்ன வகைப்பாடு தெரியுமா? ஆறுல வகைப்பாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். படிச்சீங்களாமா? ஆமாப்பா, ஆறுலக வகைப்பாடுன்னு ஒண்ணு வந்தது. அத வரும்போது நீங்க டீட்டெயிலா படிக்கலாம்னு சொல்றாங்க. சரிங்களா? மொனிராவை 2 டொமைனா பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் யூகேரியாட்டிக் ஆர்கனிசத்தை மட்டும் தனி டொமைனா படிச்சிருப்பாங்க. அதுதான் 3 டொமைன் சிஸ்டம்னு சொல்லுவாங்கப்பா ராஜா. அது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. 3 டொமைன் சிஸ்டத்துல வர்றதுதான் 6 கிங்டம் கிளாசிபிகேஷன் given by கார்ல் ஓஸ். இது எல்லாமே உங்களுடைய ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லயே இதை படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தமிழ்ல நான் அதை கொடுத்துருக்க மாட்டேன், வேணும்னா ஒரு பாயிண்ட் நீங்க எழுதிக்கங்க. சார் சொல்லுமா? கொடுத்துருக்கீங்க. கொடுத்துருக்கனாப்பா? எஸ் சார். கொடுத்துருக்கனா? சரி, ஓகே. இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா நான் நோட் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. இருக்குன்னா பிரச்சனை விட்டுருக்கு.
அந்த பாயிண்ட் நமக்கு முக்கியம். ஏன்னா நம்ம ஏதாவது நான் மிஸ் பண்ணிருப்பணும்ன்றதுக்காக நான் திருப்பி அதை சொல்றேன். ஓகேவா? அவங்க என்ன பண்றாங்க, 3 டொமைனா பிரிக்கும் போது முனிராவை 2 டொமைனாவும், சரியா, யூகேரியாட்டிக் உயிரினங்கள் எல்லாத்தையும் 3வது டொமைனாகவும் பிரிச்சுதான் 6 கிங்டம் கிளாசிபிகேஷனை கொடுக்குறாங்க. ஓகேவா? சரி, ரைட். 5 கிங்டம் கிளாசிபிகேஷன்ல என்னென்னலாம் முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சரியா, இம்பார்ட்டன்ட் எது, அதுல இருக்கக்கூடிய டிமெரிட்ஸ் எது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எல்லா ப்ரோகேரியாட்டிக் உயிர்களும் முனிரா பிரிவில் வைக்கப்பட்டுள்ளன. சரியா? 5 கிங்டம் கிளாசிபிகேஷன்ல ஆல் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம் எந்த உலகத்துல வச்சாங்க? கிங்டம் முனிரா. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே இதெல்லாம் எதுல வருதுன்னா முனிரா உலகத்துல வச்சிருக்காங்க. ஒரு செல் யூகேரியாட்டிக் உயிரினங்கள் புரோட்டிஸ்டா பிரிவில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ் placed in kingdom protista. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சில டிராபேக்ஸ் நம்ம பார்த்துடலாம். கிளாமிடாமோனாஸ் மற்றும் குளோரெல்லா ஏற்கனவே எங்க இருந்தது? பிளான்ட் கிங்டம்ல இருந்தது. கிளாமிடாமோனாஸ் மற்றும் குளோரெல்லா. ஆனா நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரே நிமிஷம், புக்ல என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. ரைட், அந்த பாயிண்டே எடுத்துட்டு இருக்காங்க, இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு ஓகே இருக்கு. கிளாமிடாமோனாஸ் அண்ட் குளோரெல்லா ஏற்கனவே எங்க இருந்தது? பிளான்ட் கிங்டம்ல இருந்தது. ஓகே, இங்க கொடுத்திருக்க பாயிண்ட் பாருங்க. Chlamydomonas chlorella earlier placed in algae within plants and both having cell walls. ரெண்டுத்துக்குமே Chlamydomonas chlorella என்னதுப்பா? அது ரெண்டு என்னதுப்பா? அதெல்லாம் என்னது? ஒரு செல் பாசி. ஒரு செல் பாசிகள். ரெண்டுத்துக்குமே செல் வால் இருக்கா? கண்டிப்பா இருக்கும். செல் வால் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி பாரமீசியம் மற்றும் அமீபா. பாரமீசியம் அமீபா ஏற்கனவே எங்க இருந்ததுன்னா அனிமல் கிங்டம்ல இருந்தது. ஆனா இதுக்கு செல்வால் இருக்கா? நோ சார். நோ. அதை நோட் பண்ணி வச்சுக்கோ. அதாவது கிளாமிடாமோனஸும் குளோரெல்லாவும் முன்னாடி 5 கிங்டம் கிளாசிபிகேஷனுக்கு முன்னாடி பிளான்ட் கிங்டத்துல தான் இருந்தது. ஆனா அது செல்வாலை கொண்டிருந்தது. அதே போல அமீபாவும் பாரமிஷியமும் ஏற்கனவே எங்க வச்சிருந்தாங்க? விலங்குலகத்துல வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு எது இல்ல? எது இல்ல? அப்ப தமிழ் மீடியம் பிள்ளைங்க இந்த இடத்துல இங்க எழுதிக்கங்க. கிளாமிடாமோனாஸ் மற்றும் குளோரெல்லா பிராக்கெட்ல ஏற்கனவே தாவர உலகில் இருந்தன்னு வருதா? இந்த இடத்துல நீங்க என்ன ஆகணும்? இவை இரண்டும் செல் சுவரை கொண்டிருந்தன. அந்த இடத்த பாயிண்ட் எழுதுங்க. இவை இரண்டும் செல் சுவரை கொண்டிருந்தன. அந்த பிராக்கெட்டுக்குள்ளவே எழுதிருங்க. இவை இரண்டும் செல் சுவரை பெற்றிருந்தன. ரைட்டா? அதுக்கு அடுத்தது நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், அதே போல் பாரமிஷியம் மற்றும் அமீபா பிராக்கெட்ல ஏற்கனவே விலங்குலகத்தில் இருந்தன. இங்க என்ன நோட் பண்ணோம்? இவை இரண்டும் செல் சுவர் காணப்படவில்லை. இவை இரண்டும் செல் சுவரை பெற்றிருக்கவில்லை. அப்படி எழுதுங்க. செல் சுவரை கொண்டிருக்கவில்லை அல்லது பெற்றிருப்பதில்லை எப்படின்னா எழுதிக்கும். சரியா? இது வந்து நம்ம தமிழ் மீடியம் புக்ல விடுபட்டிருக்கோம். கண்டிப்பா எழுதிக்கும். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். அப்ப யோசித்து பாருங்க. கிளாமிடாமோனஸ் குளோரெல்லா 5 வகைப்பாட்டுக்கு முன்னாடி பிளான்ட் கிங்டம்ல இருந்தது, செல்வாலை கொண்டு இருந்தது. அதே போல அமீபா பிளஸ் பாரமிஷியம் அனிமல் கிங்டத்துல இருந்தது, செல்வால் இல்ல. இவர் என்ன பண்ணாரு? விட்டேகர் என்ன பண்ணாரு? இதெல்லாம் தூக்கி வந்து எந்த உலகத்துல வச்சிட்டாரு?
கிங்டம் புரோட்டிஸ்டா. கிங்டம் புரோட்டிஸ்டாவுக்கு என்ன ஃபீச்சர், என்ன கேரக்டர்? ஒரு செல் கொண்ட யூகேரியாட். யூனிசெல் ஆர் யூகேரியாட் என்றதுனால இங்க எடுத்தாந்து வச்சார். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். ஒரு செல் பாசியான கிளாமிடாமோனஸ், பல செல் பாசியான ஸ்பைருலைனா இருக்கு. அப்படியே இருங்க, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன், இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரைட். ஒரு செல் பாசியான கிளாமிடாமோனாஸ் அது வந்து புரோட்டிஸ்டா உலகம், நம்ம இப்பதான் சொன்னோம். பல செல் பாசியான ஸ்பைருலைனா, ஓகே, ஸ்பைருலைனா எங்க இருந்தது அப்படின்னா தனித்தனியா ஐந்துல வகைப்பாட்டுல இருந்தது. தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. ஏன்னா கிளாமிடாமோனஸ் எங்க தூக்கி வச்சுட்டாங்க, புரோட்டிஸ்டாவில் வச்சாங்க. ஸ்பைருலைனான்றது என்னது, தாவர உலகத்துல வச்சிருந்தாங்க. இங்க ஒரு பாயிண்ட் நீங்க ஆட் பண்ணுங்க. கிளாமிடாமோனாஸ் and Spirogyra were placed together under algae. கிளாமிடாமோனாஸ் மற்றும் ஸ்பைரோகைரா அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். Prokaryotic bacteria and the blue-green algae with other group which were eukaryotic. It also grouped together unicellular organism and the multicellular ones. Say for example, Chlamydomonas and Spirogyra were placed together under algae. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த வகைப்பாடு கிளாமிடாமோனாஸையும் இந்த இடத்துல ஸ்பைருலைனா இருக்கு இல்லையாங்க, அந்த இடத்துல நீங்க என்ன எழுதிக்கீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இங்க கொடுத்துருக்குமா, ஸ்பைரோகைரா தான் இந்த இடத்துல. ஆல்ரெடி தமிழ் மீடியம் புக்ல கரெக்டா இருக்கா? எஸ் சார். இதை அடிச்சிருங்க. ஸ்பைருலைனாக்கு பதிலா நீங்க என்ன எழுதுங்க, ஸ்பைரோகைரா அப்படின்றது ஒரு பாசி தான். ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? சரி, ஒரு சில கரெக்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கங்க, அதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் வந்து பூஞ்சை உலகம். கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டாரு, தனி உலகமாகவே வச்சுட்டாரு. ஏன் அப்படின்னா கண்டிப்பா the classification did not differentiate between the heterotrophic group fungi and the autotrophic green plants, though they also showed a characteristic difference in their walls composition. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பூஞ்சையை தனி உலகமா வச்சாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவரங்களுடைய செல் சுவர்ல என்ன இருக்கு, செல்லோஸ். செல்லோஸ் இருக்கு. பூஞ்சைகளுடைய செல் சுவர்ல cell wall of fungi is made up of chitin, but cell wall of plant is made up of cellulose. அதே மாதிரி பிளான்ட்ஸ்லாம் என்ன மாதிரியான நியூட்ரிஷன் டைப், எந்த வகையிலான உணவூட்ட முறை, தற்சார்பு ஊட்ட முறை, ஆட்டோட்ராபிக். பட் ஃபங்கை தற்சார்பு ஊட்ட முறை, ஹெட்ரோட்ரோபிக். அதனால என்ன பண்ணிட்டாரு, ஃபைக்கிங் கிளாசிபிகேஷன்ல பூஞ்சைகளை தனியா பிரிச்சார். அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பூஞ்சைகளுடைய செல் சுவர் கைட்டின், ஆனா தாவரங்களுடைய செல் சுவர் என்னது, செல்லுலோஸ். இதனால பூஞ்சைகளை என்ன பண்ணிட்டாரு, தனி உலகமாக வச்சுட்டார். சரிங்களா? ரைட். அடுத்தது வந்து ஆறு உலக வகைப்பாடு. ஜஸ்ட் கொஞ்சம் ரைட்டா தெரிஞ்சுக்கோ. மொத்த உலகத்தையும் மூன்றாக பிரிக்கும் வகைப்பாடும் முன்மொழியப்பட்டது. 3 டொமைன், அதாவது எல்லா இதுவுமே சேர்த்து 3ஆ பிரிக்கணும்னு ஒரு இது வந்தது. இதான் நான் முன்னாடி படிச்சிருக்கோம். இதில் மொனிரா உலகம் மேலும் 2 களங்களாக பிரிக்கப்பட்டது. சரியா? த கிங்டம் மொனிரா இன்டு 2 டொமைன்ஸ். சரிங்களா? மற்ற யூகாரியாட்டுகள் அனைத்துமே தனி களமாக 3வது டொமைனாக பிரிக்க வைக்கப்பட்டது. இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, ஆறுல வகைப்பாடு. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. என்ன பண்ணாங்க, மொனிரா உலகத்தை என்ன பண்ணிருக்காங்க, ஆர்கி பாக்டீரியா அண்ட் புரோட்டிஸ்டான்னு 2ஆ பிரிச்சாங்க. மற்றதெல்லாம் சேம் தான், பாத்துக்கோ. கார்லோஸ் அப்படின்றவர் தான் இந்த 6 கிங்டம் கிளாசிபிகேஷன் கொடுத்திருப்பாரு. மொனிரா உலகத்தை தான் அவர் மேலும் என்ன பிரிச்சுட்டாரு, ஆர்கி பாக்டீரியா, யூ பாக்டீரியா அப்படின்னு பிரிச்சாரு. சரிங்களா? ஓகேவா? புரிஞ்சுச்சா இதெல்லாம்? இதுதான் இதுதான் இவருடைய 5 உலக வகைப்பாட்டில் இருக்கக்கூடிய
நிறை குறைகள் எங்கெங்க வச்சாங்க அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. பாரமீசியம் அமீபா முன்னாடி எங்க இருந்தது, இப்ப எங்க இருக்கு. சரிங்களா? அப்ப இதுக்கு அடுத்தது இந்த வகைப்பாடு அப்படியே இருந்ததா அப்படின்னா அடுத்தடுத்த அட்டம்ப்ட், சரியா, ஒவ்வொரு சயின்டிஸ்டும் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் அப்ப இதுக்கப்புறம் போயிட்டு அதனுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கு அப்படின்லாம் காட்ட பார்ப்பாங்க. சரிங்களா? ஆனா அது வரைக்கும் ரொம்ப அதிக காலம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வகைப்பாட்டு முறை எதுதான்? ஐந்துலக வகைப்பாடு தான் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகைப்பாடா இருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்தடுத்த வகுப்புகளை நம்ம எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு உலகத்தையும் தனித்தனியா பார்க்க போறோம். ஒன்லி 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் நீங்க எடுத்துக்கிட்டு கிங்டம் மொனிரா, கிங்டம் புரோட்டிஸ்டா, கிங்டம் பங்கை, கிங்டம் பிளான்டே, கிங்டம் அனிமேலியா, இதுதான் நம்ம அடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல பார்ப்போம். ஓகே. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த வகுப்புகளை ஏதாவது டவுட் இருக்கா, ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. புரிஞ்சுச்சா? ரைட். ஓகே. ஒழுங்கா போய் படிச்சிருங்க.